ஒரு சாதாரண ஒரு ஆட்கள். எங்க மாவட்டம் தேனி மாவட்டம் ஒரு சின்ன மாவட்டம், விவசாய சார்ந்த மாவட்டம். அங்க நான் ஒரு விவசாயம் பார்க்கிற வாழத்தை எங்க தளபதி ஒரு மாவட்ட தெற்கு மாவட்ட செயலாளர் போட்டுருக்காங்க. நான் இருக்க பகுதி ஆண்டிவிட்டி சட்டமன்ற தொகுதி, கம்பம் சட்டமன்ற தொகுதி. இரண்டுமே கம்பம் ஆண்டிவிட்டி சட்டமன்ற தொகுதியில் விவசாய நிலங்கள் அதிகம், சிறு விவசாய அதிகம். கம்பத்துல நெல், கம்பு, இதுபோக வாழை, இப்படி போன்ற பயிர்கள். அப்ப இந்த ரெண்டு தொகுதியுமே விவசாயம், தேனி மாவட்டம் விவசாயம் சேர்ந்த மாவட்டம். அதில் நான் எனக்கு கொடுத்த தொகுதி ஆண்டிவிட்டியும் கம்பமும். அந்த ரெண்டுமே விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாவட்டம். என் தளபதியார் நீ முதல் மீட்டிங், அதாவது ஃபர்ஸ்ட் மாநாடு நடந்துச்சு. அதுக்கடுத்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு தலைவர் அம்பேத்கர் சொல்லி ஒரு சின்ன ஒரு விழாவுக்கு போனாங்க. முதல் முறையா வெளியே வாண்டாங்க. வெளியே வந்த என்ன நடந்துச்சு, பரந்தூர் போனாரு. பறந்து வருது புற அலற விட்டது புறாதிமே. காரணம் 5000 ஏக்கர் விவசாய நிலங்கள் அழிச்சாங்க. அந்த அழிக்க ரெடியானாங்க. என் தலைவன் முதல் குரலே விவசாய நோக்கி தெரிவிச்சு. அதே மாதிரி தேனி மாவட்டத்தில் நாங்க பிகில் படத்துக்கு பதிலாக பேனர் வைக்காம 2 விவசாய அரைச்சு எங்க தளபதியார் என்ன சொல்ல நினைச்சாரோ அது 5 வருஷமே செஞ்சுட்டோம். நாங்க சினிமா படத்துக்கு பேனர் வைக்காம செய்யாம 2 விவசாய அடைச்சோம். எங்க மாவட்டம் விவசாய சார்ந்த மாவட்டம். தொடர்ந்து எங்க அண்ணன் எங்க ஊர்ல அடுத்தடுத்து களத்துக்கு நின்று விவசாய சார்ந்த மக்கள்கிட்டையும் விவசாயிகள்ட்டையும் அதிகமான நம்பிக்கை விட்டுறாங்க. முழுக்க தேனி மாவட்டத்தில் அனைத்து விவசாய ஓட்டுமே எங்க தளபதி எந்த மாட்டும் கிடையாது. 2020 எலெக்ஷனுக்கு இன்னும் 10 மாசம் தான் இருக்கு. மாவட்ட செயலாளராக நியமனம் பண்ணிருக்காங்க. இனி எப்படி ஒர்க் பண்ண போறீங்க? ஏதாவது ஸ்பெசிபிக்கா உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்ல, தனிப்பட்ட விஷயம் நிறைய சொல்லிருக்காங்க. அதை உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. அதை கலெக்ட் பண்ணி காட்டுவோம். இதுபோக நீங்க இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றீங்க. நாங்க எங்க அகில பொதுச்செயலாளர் பொறுப்பு 15 வருஷமா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை ஆல்ரெடி எங்கிட்ட அனைத்து வார்டுலையும் மன்றம் வச்சிருக்கோம். ஒவ்வொரு வார்டுக்கு மன்றத்துக்கு 25 பேர் போட்டு வச்சிருக்கோம். அப்போ அது ஒரு வார்டு தானே. நம்ம 15 வருஷமே வார்டு வரலையே மாத்திட்டோம். இன்னும் அடுத்து என்ன செய்யணும்டா, மக்களுக்கு அடுத்தது என்ன செய்ய போற தலைமை சொல்லுவாங்க. நிறைய பேர் களத்தில் செய்வோம். இன்னொன்னு, மக்கள் வரி அனைத்துமே மக்களுக்கே போய் சேரும். எங்களை பணங்காசு சம்பாதிக்கிற ஆசிரியம் கிடையாது. பணங்காசு சம்பாதிக்க வேற ஒரு கட்சிக்கு போயிருப்போம். எங்க அண்ணன் அதே மாதிரி தான். பணங்காசு மேல ஆசை இல்லாம 300 கோடி 200 கோடி சம்பளம் சொல்றாங்க. வேணாம் தூக்கி போட்டு நம்ம ஏதோ ஒரு இடத்துல உட்கார வைப்போம்னு வச்சோம். மக்கள் இந்த இடத்துல உட்கார வச்சிட்டாங்க. அந்த மக்கள் நல்லது செய்யணும் வராங்க. உங்களை மீடியாக்கள் நல்லதா கொண்டு போய் சேர்ந்து மக்கள் போய் சேருங்க. பொறுப்புகள்ல நிறைய பிரச்சனைகள் இருந்ததாலாம் அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஒரு வீட்டுல அண்ணன் 5 பேர் இருக்கான். எந்த பிள்ளை முதல் வருதோ அந்த பிள்ளை 1 ரூபா சேர்த்து கிடைக்கும். எந்த பிள்ளை கடைசி வருதோ அந்த பிள்ளை ஒரு கம்மியா போகும். இதுதான் இது அண்ணன் தம்பி உறவு. நாங்க பாத்துக்கிறோம்.